அண்மைய ஒரு சில நாட்களா நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்கள பார்க்குற நேரத்துல, உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்த நோக்கி நெருங்கி கொண்டிருக்குன்றது மட்டும் தெளிவாகுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், ஈரான்ல நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு சமாதானம், அமைதி, பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது. அதைவிட பெருசா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தெஹ்ரான்ல ஈரானுடைய தலைநகரில் இருக்கிற மக்களை வெளியேறச் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி விடுத்திருக்கிற எச்சரிக்கையும் இன்னைக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்காவினுடைய B-2 போர் விமானங்கள் ஈரானுக்கு எதிராக நேரடியாக களமிறக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் முன்வைக்கப்படுது. B-2 போர் விமானங்களை எதுக்காக ஈரானில் அமெரிக்கா களமிறக்கிறதுக்கான யோசனைகள் முன்வைக்கப்படுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைச்சா கூட, ரெண்டு நாடுகளும் சேர்ந்தா கூட ஈரான்ல சாதிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமா தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் நடந்த G7 மாநாட்டில் கலந்து கொள்றார். உலக தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொள்றாங்க. இதில் மிக பிரதானமான பேசுபொருளாக இருந்தது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர். அதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும், இது உலக பொருளாதாரத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி மற்ற எல்லாருமே சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறதுக்கும் கூட யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. எல்லா நாடுகளினுடைய சம்மதத்தோடையும் எங்களுடைய கருத்து இதுதான், சமாதான முயற்சி ஏற்படுத்தப்படணும், பேச்சுவார்த்தைகள் விரைவாக நடத்தப்படணும் என்றதை வலியுறுத்துற மாதிரி G7 நாடுகளினுடைய தலைவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறதுக்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. G7 மாநாடு நடந்து முடிகிறதுக்கு முதல்லையே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து அவசரமா வெளியேறார், இடையிலேயே வெளியேறார். அப்படி வெளியேறும் போது அதுக்கான காரணத்தை பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஊடகங்களுக்கு சொல்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் இப்ப அவசரமா வெளியேறி இருக்கிறதுக்கான காரணம் வேற எதுவும் கிடையாது, இதுக்கு பின்னால எந்த ஒரு சர்ச்சையும் கிடையாது, மர்மமும் கிடையாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர்ன்றது எல்லாம் மீறி போய் கொண்டிருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, இதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுல ட்ரம்ப் உறுதியா இருக்கிறார். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறதுக்கு, சமாதான ரீதியான முயற்சிகளை முன்னெடுக்கிறதுக்காக தான் அவசரமா G7 மாநாட்டை முடிக்காம இடையிலேயே அங்கிருந்து வெளியேறி ட்ரம்ப் போயிருக்கிறாருன்னு சொல்லி பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்புகிற வழியில் ஊடகங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சம்பந்தமாக கடுமையான விமர்சனத்தை அவர் பதிவு செய்கிறார். மேக்ரோன் பப்ளிசிட்டிக்காக எதிர்பார்க்கிற ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், இந்த மாதிரியான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் வெளியேறினதுக்கான காரணம் அது கிடையாது, எனக்கு செய்ய வேண்டிய வேற வேலைகள் இருக்கு, அவசரமா செய்ய வேண்டிய வேற வேலைகள் இருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல்ல நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு முடிவு மட்டும் கிடையாது, உண்மையான முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கிறார். இந்த உண்மையான முடிவுன்றதுக்கான அர்த்தம் யாருக்குமே தெரியாது, அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டும்தான் தெரியும். அங்க ஒரு சமாதானம் ஏற்படணும்ன்றதுல எந்த விதமான பிரச்சனையும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. ஈரான் கடைசி வரைக்கும் அணுவாயுதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அணுவாயுதம் ஈரானுடைய கைகளுக்கு கிடைக்குதுன்றது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா அமைய முடியும். இதனால நாங்க அங்க எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான முடிவு என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். இந்த சமாதான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி நேற்று வேறொரு கருத்து சொல்லியிருந்தார். பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படணும், அமைதி திருமணம்னு சொல்லி திரும்ப ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே அவர் சொல்றார், இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது, ஒரு உண்மையான முடிவை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், இதை விட பெருசா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். தெஹ்ரான்ல இருக்கிற மக்கள் வெளியேறணும்னு சொல்லியும் நேரடியா பகிரங்கமா ஒரு எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல தான் இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதலும் தொடர்ச்சி, அதை பற்றின தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களுக்கும் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன் சொல்லி ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் அணுசக்தி தளங்கள் நேரடியா இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்ல நட்டான்ஸ் அணுசக்தி தளம் நேரடியா தாக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. முதல் தடவையா ஐக்கிய நாடுகளினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு இதை உறுதிப்படுத்தி இருக்கு. நேற்று முந்தினால் வெளிவந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் நட்டான்ஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேற்பரப்பில் இருக்கிற சில இடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, மின்சார கட்டமைப்பு செயலக வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா நிலத்துக்கு கீழே இருக்கிற அணுசக்தி என்ரிச் பண்ற அந்த கட்டமைப்பு, யுரேனியத்தை சரிவாக்குற கட்டமைப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கு என்ற தகவல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த கண்காணிப்பகம் முதல் தடவையா இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு செய்தி. இது ஈரானுக்கு மட்டும் கிடையாது, சர்வதேச நாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தி. அணுசக்தி தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் மற்ற அணுசக்தி தளங்களும்
இலக்கு வைக்கப்படலாம் என்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா வெளிவந்து கொண்டிருக்கு. இப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் அணுசக்தியை நெருங்கி கொண்டிருக்கு என்றதுதான் அமெரிக்காவை இருக்கலாம் இல்லாட்டி இஸ்ரேலா இருக்கலாம் எல்லாருமே முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அணுசக்தி அணு ஆயுதம் ஈரானுடைய கைகளுக்கு கிடைக்குமா இருந்தா பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா மேற்குலக நாடுகளுக்கும் சர்வதேசத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த முடியும். ஈரானுடைய கைகளுக்கு அணுசக்தி அணு ஆயுதம் போகக்கூடாது என்றதுல இஸ்ரேலும் அமெரிக்காவும் உறுதியா இருக்கு. இதுவரைக்கும் யுரேனியத்தை சரிவூட்டுற செயற்பாட்டில் வந்து 60% வரைக்கும் யுரேனியம் ஈரான்ல சரிவூட்டப்பட்டிருக்கு. 90% அது சரிவூட்டப்படுமா இருந்தா அணு ஆயுதமா கருதப்படும். அதை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அதுக்காகத்தான் அணுசக்தி தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் கூட அதுதான் சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஈரானை பொறுத்த வரைக்கும் 3 மிக முக்கியமான அணுசக்தி தளங்கள் இருக்கு. இஸ்ஃபஹான், நட்டான்ஸ், ஃபோடோ என்று சொல்லப்படுற இந்த 3 அணுசக்தி தளங்களையும் ஃபோடோ என்று சொல்லப்படுற அணுசக்தி தளம் சம்பந்தமா 2 வருஷங்களுக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சியான தகவலை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவு கூட வெளியிட்டிருந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் 83% வரைக்கும் யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்டிருந்தது. 90% செறிவூட்டப்படும் இருந்தால் அது அணு ஆயுதமாக கருதப்படும். 7% மட்டும்தான் மிச்சம் இருக்கு. 83% ஃபோடோ என்ற அணுசக்தி தளத்தில் யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவந்திருந்தது. இதனால் தான் ஃபோடோ அணுசக்தி தளம் இலக்கு வைக்கப்படணும் என்று சொல்லி இஸ்ரேல் கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்து வருது. அமெரிக்கா இதில் நேரடியாக தலையீடு செய்யணும் என்ற மாதிரியான கோரிக்கைகளும் மறைமுகமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தளத்தை தாக்குறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. மலைகளுக்கு நடுவில் நிலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அணுசக்தி தளம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 2 நாடுகளும் முயற்சி எடுத்தா கூட இதை தாக்க முடியாது. அமெரிக்காவினுடைய B-2 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறதுக்கான காரணம் பங்க பஸ்டிங் என்று சொல்லப்படுற GBU-57FB என்ற வெடிகுண்டுகள் இந்த விமானத்தில் மட்டும்தான் ஏற்றி போகப்படலாம் என்றதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. சில விமான தளங்களில் இருந்து மட்டும்தான் இந்த B-2 விமானம் போர் விமானம் இயக்கப்படலாம் என்றதுக்கான அனுமதி இருக்கு. இதுக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது பதவி காலத்திலேயும் இந்த GBU என்று சொல்லப்படுற பங்க பஸ்டிங் குண்டுகளை கொடுக்கிறதுக்கும் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறதுக்கான அனுமதி கூட மறுக்கப்பட்டிருந்தது. கொள்கை அளவான ஒரு தீர்மானமா அது இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடா GBU குண்டுகளையும் இந்த B-2 போர் விமானங்களையும் அமெரிக்கா ஈரான் மேல நேரடியாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இல்லாட்டி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான காரணம் என்று சொன்னா ஃபோடோ என்று சொல்லப்படுற அணுசக்தி தளத்தினுடைய கட்டமைப்பு மலைகளுக்கு நடுவில் இருக்கு, நிலத்துக்கு கீழே இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 90 அடி ஆழம் வரைக்கும் கீழே நிலத்துக்கு கீழே அதுக்கான கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதை சேதப்படுத்துறதுக்கான இயல்மை வந்து இஸ்ரேலினுடைய போர் விமானங்களுக்கு குண்டுகளுக்கு கிடையாது. அதுக்காகத்தான் GBU குண்டுகளையும் B-2 போர் விமானங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கையும் இஸ்ரேல் தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டு வருது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 2 நாடுகளும் சேர்ந்து முயற்சி எடுத்து நினைச்சா கூட இதை வந்து தாக்குறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமா இருக்க போறது கிடையாது. அமெரிக்காவினுடைய GBU குண்டுகள் B-2 போர் விமானத்தில் அது ஏற்றி போனா கூட கிட்டத்தட்ட 60 மீட்டர் ஆழத்துக்கு வரைக்கும் தான் 60 மீட்டர் ஆழத்துக்கு கீழே போனதுக்கு பிறகுதான் அந்த குண்டுகள் வெடிக்கிறதுக்கான இயலும் இருக்கு. ஆனால் இந்த அணுசக்தி தளத்தில் வந்து 80-90 மீட்டர் ஆழத்துக்கு கீழே அதுக்கான கட்டமைப்புகள் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து முயற்சி எடுத்து இந்த மாதிரியான வலிமையான குண்டுகளை பயன்படுத்தினா கூட ஈரான்ல இருக்கிற இந்த கட்டமைப்பை சேதப்படுத்த முடியாது என்றதும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுற ஒரு வாதம். ஆனால் அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்புன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சமாதான முயற்சியை விட பெருசா ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற அறிவிப்பு வந்து இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அமெரிக்கா B-2 போர் விமானங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துமா இருந்தா மற்ற நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க போறது கிடையாதுன்றதும் முக்கியமானது. ரஷ்யாவை இருக்கலாம், சைனாவை இருக்கலாம், குறிப்பாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னா இருக்கலாம். எல்லாருமே ஈரானுடைய நட்பு நாடுகள், சேர்ந்து செயற்படக்கூடிய நபர்கள். ஒரு பக்கம் ஈரான் மேல அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதுன்றது ரஷ்யாவுக்கும் ஒரு பேரிழப்பு. என்ன சொன்னா குறைஞ்ச விலையில் ஈரான் இருந்து தான் யுக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை வந்து ட்ரோன்களையும் ரஷ்யா கொள்வனவு செய்து வருது. இதனால ஈரானுடைய ராணுவ தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கூட கடமையும் கூட ரஷ்யாவுக்கும் இருக்கு. என்ன சொன்னா இதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. மற்ற பக்கம் இந்த மாதிரியான போர் விமானங்கள் அமெரிக்காவால் பயன்படுத்தப்படுமா இருந்தால் மற்ற நாடுகள் ரஷ்யா, சைனா, வடகொரியா மாதிரியான நாடுகள் பார்த்து கொண்டிருக்க போறது கிடையாது. ஏற்கனவே
ஏற்கனவே ஒரு வதந்தி இருக்கு, சினிமாவில் வதந்திகள் இருக்கிற மாதிரி அரசியலையும் சில கோசிப்ஸ் வதந்திகள் இருக்கு. ரஷ்யாவோட வடகொரியாவில இருந்து அணுவாயுதம் ஏற்கனவே ஈரானுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு, இது தேவையான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படலாம் என்றது ஒரு வதந்தி, இல்லாட்டி ஒரு கோசிப். இல்லாட்டி தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் வந்து ரஷ்யாவோட வடகொரியாவில இருந்து ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்கள் கொண்டு வரப்படலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. என்ன சொன்னா எல்லாமே நட்பு நாடுகள். அப்ப உலகம் வந்து ரெண்டு பிரிவா அன்னைக்கு இருக்கு. அப்படி ரஷ்யா யுக்ரைன் முதல் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே மேற்குலக நாடுகள் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா, வடகொரியா, இந்த மாதிரி ஈரான், அதோட சேர்ந்து இருக்கிற லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கம் மாதிரியான தரப்புகள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற போர்லையும் இதை நாங்க பார்க்கிறோம். அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு போகுமா இருந்தா, இந்த மாதிரியான போர் விமானங்களை பயன்படுத்துமா இருந்தா, இந்த ரெண்டு தரப்புக்கு இடையிலான மோதலா இது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அந்த அளவு தூரத்துக்கு இப்போதைக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. ஆனா இது வேணும்னாலும் நடக்கலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.